வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு எக்கனாமி, ஆரஞ்சு பொருளாதாரம். நேற்றுக்கு பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. ஸோ அதில் நம்ம மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆரஞ்சு எக்கனாமி அப்படின்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பொருளாதாரம் எதை பற்றி குறிக்குது அப்படின்னா, இந்தியாஸ் க்ரியேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸை பற்றி அவங்க சொல்ல வராங்க. இந்த இடத்துல இந்த க்ரியேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது அது ஒரு 4 டேர்மாக அவங்க சொல்கிறாங்க. ஏவிஜிசி அப்படின்ட்டு. ஏவிஜிசி அனிமேஷன். ஏக்கு அனிமேஷன், விக்கு விஷுவல் எஃபெக்ட், ஜிக்கு கேமிங் அண்ட் சிக்கு காமிக்ஸ். ஓகேங்களா? ஏவிஜிசி அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் அண்டு காமிக்ஸ். இந்த 4 டேர்மை தான் அவங்க ஆரஞ்சு எக்கனாமி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டேர்மை எதுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க ஆரஞ்சு எக்கனாமி அப்படின்றது. ஸோ வருங்காலத்தில் இந்த 4 ஏரியாவில் நிறைய வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கணும் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, 2030 கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேர் இந்த வேலை சார்ந்த துறைகளில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? 2030 2 மில்லியன் பேர் இந்த துறைகளில் தான் அதிகமான பேர் வேலையில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லையும் இது மாதிரி நிறையா கொண்டு வரணும், இந்த துறைகள் சார்ந்த படிப்பை நிறையா கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆரஞ்சு எக்கனாமி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆரஞ்சு எக்கனாமி அப்படிங்கிறது இந்தியாஸ் க்ரியேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் 4 ஏரியா ஏவிஜிசி, அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட், கேமிங் அண்ட் காமிக்ஸ். தேங்க்யூ.